அவர் வல்லமுள்ளவர். இந்த வல்லமுள்ள தேவன் இன்று உங்கள் முன்னே ஒரு பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார், பெரிய அதிசயங்களை செய்ய போகிறார். யாரெல்லாம் வந்தீங்களோ அவர்களால் மகிழ்ச்சியோடு போவீங்க. இது போகும்போது ஒரு மகிழ்ச்சியோடு போவீங்க. தேவனுக்கு மகிமையாக வாழ்க்கையில சுவை வேணும். சுவையெல்லாம் சிரிக்கலாம் வாழ்க்கையில உங்களை சிந்திக்கவே முடியாது. அதாவது தேவனுக்கு மகிமை ஆண்டவரே சில நேரங்களிலே உபதேசங்களை கொடுக்கும் பொழுது அவர் சில ஓமைகளை சொல்லிதான் அவர்களை திடப்படுத்தி பலப்படுத்தினார் பார்க்கிறோம். அதனால இந்த கர்த்தருடைய தயவு இங்க இருக்கிறது. கர்த்தர் சொல்ற பெரிய ஒரு அபிஷேகத்தை பார்ப்பதற்கு ஆண்டவனுக்கு உதவி செய்தார். எத்தனை உற்சாகம் இருக்கிறீங்க? மூச்சு தீரி கர்த்தர் நல்லவர். ஏன்னா அடிக்கடி நீங்க என்ன பண்ணணும்? மூச்சு தீரிலாம் நான் பார்ப்ப கர்த்தருக்கு சொல்றேன். இந்த வல்லமுள்ள தேவனை நாம் இன்று பார்க்க போகிறோம். இந்த மகிமுள்ள தேவனை நாம் இன்று பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு மகிமையாக காலையிலிருந்து ஒழித்துதான் இன்னும் எனக்கு போகல. காலையில சபை முடிச்ச பிறகு கிராம மொழி போயிட்டு பிரதர் பண்ணும்போது கூட சோழர் பகுதியில ஊழியம் பண்ணிக்கணும். தினந்தோறும் கர்த்தர் கொடுத்த பலத்தோடு ஊழியம் செய்யணும். அப்படி ஊழியம் செய்யறதுல ஆண்டு என்னை நல்ல போஷாக காப்பாற்றி வருகிறார். பலத்தோடு வளத்தோடு காப்பாற்றி வருகிறார். கடந்த வாரத்தோடு தஞ்சாவூர்ல இந்துக்கள் மத்தியில் ஊழியம் செய்து 3 குடும்பம் கர்த்தருக்கு மகிமை வந்துச்சு. அந்த பாஸ்டர் பெரிய சந்தோஷம். ஐயா, என் வாழ்க்கையை வெறுத்துதான் பார்த்தேன், ஆனா இன்னைக்கு உங்களுடைய சாட்சி மூலமாக இவ்வளவு தேவன் உதவி செய்திருக்கிறார். அதனால கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் எனக்கு சாட்சிகளா இருங்க. தேவனுக்கு நம்ம நற்சாட்சிகளா இருக்கும் பொழுது ஆண்டு நமக்கு பெரிய காரியங்களை நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்து கொடுக்கிறவராக இருக்கிறார். 8 விசுவாசிகளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகும். ஒரு ஐயா எனக்கு கொடுக்கிறார். எப்பொழுதுமே சில பாசமானவர்கள் போட்ட பக்கத்தில் சிலர் பக்தியாளர்கள் சில பக்தி போட்ட பக்கம் வந்து மணிப்பரசு வச்சுப்பாங்க. சிலர் அவங்களுக்கு பிடிக்கணும்னு போட்ட மணிப்பரசு வச்சுப்பாங்க. அவங்க மனைவி போட்ட வச்சுருந்தாரு மணிப்பரசு. அப்போ அவர் கேட்டாங்க, இதெல்லாம் எங்கள் மனைவி ஒரு பாசமா? ஆமா அப்படின்னு சொல்லி, மனைவி எப்படி எனக்கு எப்போவாவது ஒரு கஷ்டம் வருவது, ஒரு துன்பம் வருவது, சரி வாழ்க்கையே வெறுத்துடலாம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது, சரி இந்த போட்டோ எடுத்து பார்ப்பேன், இதை விட பெரிய துன்பம் வந்துருப்பது எனக்கு அப்படின்னு பார்த்து என் மனசு என்ன பண்ணுவேன், தேர்ச்சி கொள்வேன் அப்படின்னு சொல்லி சிலர் இடங்களில் தேர்ச்சி கொள்வேன். ஒரு ஐயா அவங்க மனைவி போட்டாவ பைக் அந்த முன்னாடி அங்க போட்டு ஓட்டி வச்சுக்கிறாரு. மகிழ்ச்சி தான் பாருங்க. மனைவி போட்டார், அவங்க பக்தி போட்டா சாமி போட்டா அப்படி வச்சிருப்பாங்க.